ஹலோ. ஹலோ. ஐயா கொல்லிமலை சித்தருங்களா? ஆமாங்கப்பா. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் ஐயா. சொல்லுங்க. இந்த பாவ புண்ணியம் அப்படின்னா என்ன, பாவ புண்ணியத்தோட வேறுபாடு இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதல்ல என்ன நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு கொல்லிமலையில் பொட்டு சித்தர்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சராசரி ஒரு மனுஷன் கடவுளை கும்பிட்டுனது அதிகமாக கும்பிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, பாவ புண்ணியம்னா என்ன? பாவன்றது எது, புண்ணியம்னா என்ன? புண்ணியன்றது தர்மத்தை செய்யறதுனால புண்ணியம். பாவன்றது நம்ம வந்துட்டு தேவையில்லாதவங்கள யாரை எந்த விதத்தில் எப்படி கொடுமைப்படுத்தி அவங்க மூலியம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த பண்ணதுனால தான் இந்த பாவம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுன்றது அப்படி கிடையாது. எப்படி அதுக்கு சின்ன விளக்கம் சொல்கிற மாதிரியா சொல்லலாம்லாம். எப்படின்னா, இப்போ வந்துட்டு தாய் தகப்பன் அவங்க வந்துட்டு பையன் சரியில்லாத முறையில் போயின்னு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பையன் போறாருன்னா எப்படி போறாருன்னா, சரியில்லாத முறையில் வேற ஏதோ பொண்ணு மூலியம் தொடர்புல வேற மாதிரி ஏதோ போயின்னு இருக்காருன்னா, அவரை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக எவ்வளோ திருத்தி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க ஏதோ பார்த்து கேட்டு செஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்கறதும் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் இல்லை, தாய் தகப்பன் பேச்சையும் கேட்கறது இல்லை. அப்படின்னும் போது அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இந்த குடும்பத்தினுடைய ஈடுபாடு கொஞ்சம் கூட இல்லாமல் திரும்ப முதல் இருந்த நிலைமையிலேயே அந்த வேறொரு தொடர்பில் இருந்த நிலைமையே தொடர்றாரு. அப்படி தொடரும்போது இந்த குடும்பத்தையும் அனாதியாக விட்டுடுறாரு, அந்த தாய் தகப்பன் பேச்சையும் கேட்கறது இல்லை, அந்த வேற வழி போக்கிலேயே போயின்னு இருக்காரே தவிர இதை அவங்க தாய் தந்தை எவ்வளோ கேட்டு பார்த்தும் முடியாமல், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பொண்டாட்டியும் கேட்டு பார்க்குறாங்க, எவ்வளோ முடியாமல் திரும்ப அந்த வேற தகாத முறையில் வேறொரு தொடர்புலேயே இருந்துக்கிறாரு. இதை எவ்வளோ கண்டிச்சும் பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு மகன்ற முறையில் அவங்கள தான் எதிர்த்து அவங்கள தண்டிக்கிறாரே தவிர, அதிகமாக கோபப்படுத்துறாரு தவிர, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாரே தவிர, இதனால அவங்க மனம் நொந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மனைவின்ற பேரில் ரொம்ப அவங்க கேட்க முடியாமல் நொந்து இருக்கிறாங்க. ஆனால் தாய் தகப்பன் எவ்வளோ கேட்டு பார்த்து இதனால அவங்க எதிர்த்து பார்க்க முடியாமல் எவ்வளோ நொந்து இவங்க கேட்கும் போதெல்லாம் அவரை திருப்பி கொடுமை பண்ணுறதாகவும் டார்ச்சர் பண்ணுற அதான் ரொம்ப விஷயங்கள் அவர் தாய் தகப்பனை பண்ணி அவங்க நாளடைவில் என்ன ஆவாங்க, இவருடைய கொடுமைனாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலையும் அவங்க தெய்வமாவதுக்கு வழியாகிடும். அப்போது அவங்க போய் சேர்ந்த போது அந்த பாவம் வந்து இவருக்கு சேருமான்றது தான் கேள்வி. புண்ணியன்றது வேற. அதனால அந்த பாவம் வந்து இவரை சேருமா இல்லை? நான் வந்துட்டு சிம்பிளான அந்த ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். அதே போல் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இதுக்கு மேலே எவ்வளோ உலகத்தில் எத்தனோ வகையில் கொடுமைகள் பண்ணுறாங்க. அந்த வகையில் கொடுமை பண்ணவங்க போய் தெய்வம் ஆயிட்டாங்கன்னா அவங்களால வந்து செஞ்சவங்களுக்கு வந்து பாவம் சேருமான்னா கண்டிப்பாக சேரவே சேராது. அவங்க தூயமா பரிசுத்தமா ஒரு தெய்வமாக்கப்படுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க போய் கடவுளாண்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க. அதனால பாவம்ன்றது வந்து அவங்களாலேயோ எந்த விஷயமும் கண்டிப்பா சேரவே சேராது. அப்போ இப்ப செஞ்சவருக்கு என்னதான் அப்போ பாவம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாதா, தண்டனையே கிடையாதான்னா, இவ்வளோ செஞ்ச விஷயத்தினால அவருக்கு கண்டிப்பா பலன் உண்டு. என்ன பலன்? கடவுளுடைய விஷயத்தினால இவருக்கு மறுஜென்மமோ வேற ஏதோ ஒரு விஷயத்தினால இவருக்கு அதிகபட்சமா டபுள் மடங்கா அதனுடைய எவ்வளவு செஞ்சாரோ அதுக்கு உண்டானதுக்கு டபுள் மடங்கான ரொம்ப கொடுமையை அனுபவிச்சு அதனுடைய விளைவுகளை பார்க்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா அவருக்கு நேரிடும். இதுதான் கடவுள் வந்துட்டு செய்வார். அதனால வந்துட்டு பாவன்றது அவங்களுக்கு செஞ்சவங்கனால நீட்டா வந்துட்டு இவருக்கு அதான் செஞ்சவங்கனால அவங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னா அதனால இவருக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த பாவம் சேராது. கடவுள்னாலதான் அவரு என்ன பண்ணணுமோ அவருக்கு மறுஜென்மமோ
மறுபிறப்பின்னு வேற மாதிரியான அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவருக்கு அந்த வேற மாதிரியான கொடுமைகளோ வேற மாதிரியான தண்டனைகளோ கொடுக்கப்பட்டு கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அதுதான் நடக்கும். அதனால அவர் வந்துட்டு இப்போ சொகுசா இருக்கிறாருன்னா கண்டிப்பா மறுஜென்மம் அவ்வளோ பண்ணவருக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல கண்டிப்பா தண்டனைகளுக்கு தண்டனைன்னா அதுல உண்டானது அவருக்கு வாழ்க்கையில அந்த 2வது மறுஜென்மத்துல கண்டிப்பா அவர் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப அனுபவிச்சு தண்டனையை கொடுக்க நிறைவேற்றப்படும் கடவுள் தான். இதுதாங்க விஷயம். இது சரிங்க சாமி, நீங்க வந்து இப்போ பாவம் புண்ணியம்னா என்னன்னு விவரம் சொல்லிட்டீங்க. இதை வந்து நம்ம மக்களுக்கும் சொல்லுவோம். நான் வந்துட்டு என்ன கொல்லிமலை பொட்டு சித்தர் சொல்றாங்க. இதுல நான் சொன்னது எனக்கு கடவுள் வந்துட்டு ஏதோ சிந்தனையில ஏதோ சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இதுல நிறை குறை இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்பர் வந்துட்டு அவங்க வந்து இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க வந்து அவங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க வேற எதுவும் சொல்ல விரும்புறதுனாலும் சொல்லுங்க. வேற ஏதாவதுன்னா இதுல ஏதாவது நான் சரியில்லாத பேசியிருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் நம்பர் சொல்றேன் 9840 494 106.